ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கடகடன்னு பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் 2026 கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அமைய போகுது, ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடையாது, இருந்தாலுமே ஒரு ஐடியாலஜி நான் தரப்போகிறேன். இது மாதிரியாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போவோம். கன்ஃபார்மாக நம்ம 450லேருந்து 475க்கு மேலே எடுக்கலாம், ஏன் 490 கூட எடுக்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பட்டன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நிறைய பேர் கிளிக் பண்ணாமே பார்த்துட்டுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ ஓகே, இப்போது என்ன மேட்ருன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் அமைப்பு எப்படி இருக்கும், இது நாள் வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது, எல்லாமே நம்ம பேச போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் காமிக்க போகிறோம். இப்படி தான் இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அப்படியே கனக்கச்சிதமாக நோட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 5 சப்ஜெக்ட் பற்றியும் சொல்ல போகிறேன். அப்போ 5 சப்ஜெக்ட் நம்ம லைன் பை லைன் காமிக்கும் போது டைம் ஆக தான் செய்யும். நீ பென்சில் பேனாவோ எடுத்து கடகடன்னு நோட் பண்ணிட்டு வா. சில விஷயங்கள் அப்படியே சொல்ல ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இது 2 வருது, இந்த மாதிரி சம்ஸ் வருது, அப்படிலாம் நான் சொல்லுவேன். அதெல்லாம் அப்படியே கடகடன்னு ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டு வா. இந்த பிடிஎஃப்மே நான் தரேன். பிடிஎஃப் பார்த்துட்டு சும்மா போகுது, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணுவோம். ஆனால் கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். இதே கொஸ்டின் வராது, கொஸ்டின் வேரி ஆகும். அந்த சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது சயின்ஸு, சோஷியல், மேக்ஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது பழைய சிலபஸ். இப்போ புது சிலபஸ் மாற்றிட்டாங்க புக்கை. அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் காட்ட முடியாது. தமிழுக்கு ஒன்றே தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். 8 மார்க்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. துணைப்பாடம் ஒரு 4-5 துணைப்பாடம் தருவார். ஏதோ ஒரு 4, ஏதோ ஒரு 5. அதுக்கப்புறம் கட்டுரை 2 கட்டுரை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டுரை, அதுக்கப்புறம் கலை திருவிழா, அதுக்கப்புறம் உரைநடையில் செய்யல நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்றேன். ஸோ 3 நெடுவினாவும் அட்டன் பண்ணுற பாருங்கள். 5 மார்க்குமே 5மே கரெக்டாகிற மாதிரி கொஞ்சம் நல்லா படிங்க. சிறுவினா குருவினா ஏதாவது ஒரு 6 இயல் ஒழுக்கமாக படித்தா கூட மேட்டரே முடிஞ்சு. ஏன் 5 இயலில் பிடிச்சாலும் போதும், மேட்டரே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சி தான் இருக்குது. அது புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க. 1 மார்க் மட்டும் இந்த 4 டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பாடலோட ஆசிரியர் பேர், 100 குறிப்பு, எல்லா பாடலோடது பார்த்து வச்சுக்கோங்க. எதுகை மோனை அந்த நயம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் கேட்குறாங்க, வேறு எதுவும் கேட்குறதில்ல. பொருள் தெருக கேட்டால் மட்டும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா மீனிங்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு சுயமாக தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஸோ இதோட மாடல்லாம் அந்தந்த கைட்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஓகேவா? நான் உடனே போடுறேன். தமிழுக்கு ஆல்ரெடி சோஷியலுக்கும் மேக்ஸுக்கும் போட்டாச்சு. மேக்ஸ் 2 மார்க் மட்டும் போடல. சயின்ஸ் நாளைக்கும் நாளைக்கும் போட்டுறேன். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கும் இதிலே இருக்குது மாடல். நான் சொல்லியிருப்பேன், ஆனால் இங்கிலீஷ் சேர்த்து சொல்லும்போது ரொம்ப டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் நான் இப்போ கடகடன்னு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் 1 மார்க் ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. வே டு சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து 14க்கு 14 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மீனிங்ஸ் சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசரி படிங்க, புக் பேக்கும் படிங்க. உங்கள் புக் பேக்கில் இருக்க வொக்காபுலரிஸ் தான் அவங்க கேட்பாங்க. இந்த அப்ரிவேஷன், ப்ளூரல் ஃபார்ம், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போஷன், ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயம், பிரிட்டிஷோட அமெரிக்கன் வேர்டு, இது எல்லாமே புக் பேக்லேருந்து தான் வரும். பட் 1-2 மட்டும் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படித்து முடிச்சுருங்க. வே டு சக்ஸஸ்லேயே கவர்மெண்ட் கொஷின்ஸ்னு போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. கிராமர் பார்ட்டு, பங்க்சுவேஷன், அதுக்கப்புறம் இது டைரக்ட் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ், இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டைரக்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பாருங்கள், அதே தான் ரிப்பீட் ஆகும். இல்லை அப்படின்னா பிடிஏ கொஷின்ஸ் பாருங்கள், அதே தான் ரிப்பீட் ஆகும். மற்றபடி 2 மார்க்ஸு ஏதாவது ஒரு 4 லெசன் ஒழுக்கமாக படிச்சினாலே எழுதிடலாம். நான் இல்லைனா இம்பார்ட்டன்ட் போட்டுறேன், அதை மட்டும் படி. டீட்டெயில் வந்து ஏதாவது ஒரு 4 லெசன் படிச்சினாலே டீட்டெயிலும் எழுதிடலாம். ப்ரோஸ் எழுதிடலாம், போயம் எழுதிடலாம். மெமரி போயம் எல்லாமே படித்தாகணும். மீதி இருக்கிற லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், எல்லா ரைட்டிங்கும் நீங்கள் பார்த்தாகணும். ஏதோ ஒரு 4 எழுத போகிற அந்த செக்ஷனில், அந்த 5 மார்க்கில் அதில் 4 எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோ. லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி ரைட்டிங் எழுது. அதுக்கப்புறம் பிக்சர் வியூன்னு இருக்கும், அது எழுது. இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் எழுது. ஏதோ ஒரு 4 தானே எழுத போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோ. மீதியெல்லாம் அந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஈஸி, ரோட் மேப் ஈஸி. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலே போதும், சூப்பராகவே இங்கிலீஷ் எழுதிடலாம். அதனால தான் காட்டல. ஆனால் பயப்படாத. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இப்போ கொஸ்டின் எப்படி இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டஃப்பாக ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சிடும். கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் எடுத்து நான் மேத்தமேட்டிக்ஸ்னு போட்டிருக்கோம். 3 மணி நேரம் அப்படின்னு போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீலம் மற்றும் கருப்பு மையங்களை மட்டுமே எழுதுவதற்கு அடிக்கோடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். அதாவது அடிச்சுடுறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி, நீலம் மட்டும்
அதாவது ப்ளூ மற்றும் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க, ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக், ஓகேவா? ப்ளூ ஆர் பிளாக் டு ரைட், அண்டர்லைன் அண்ட் பென்சில் டு ட்ரா டயக்ராம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்தால் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்விஜிலேட்டர் இருப்பாங்கள்ல, டீச்சர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பப்ளிக்னால பேனிக்காக இருக்கும். அந்த தமிழ் எக்ஸாம் மட்டும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உனக்கு தெரிய வந்துடும் ஏன் அடுத்தடுத்த எக்ஸாமில் என்ன பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்து ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு. படித்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமே எழுத போகிறோம். ஸோ அதனால் எதாவது டவுட்னா மேம் கிட்ட எழுந்திரிச்சு கேளுங்க. ஸோ 1 மார்க்கு 14 வந்துடும். ஸோ 14க்கு 14மே வருமா புக் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 வரும். 1 மட்டும் ஃபார்முலா பேஸ்டு வரும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும், இல்லை நம்பரை மாற்றி கேட்பாங்க, இல்லைனா ஆப்ஷன் மாற்றணும். இன்னொன்று வந்து ப்ரோக்ரஸ் செக்லேருந்து கேட்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா வச்சும் கேட்கலாம். ப்ரோக்ரஸ் செக்கு உங்கள் புக்கிலே இருக்கும் பாருங்கள், எல்லா சாப்டரில் மீதி எல்லாமே நமக்கு புக் பேக் 1 மார்க் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு 2 மார்க் வந்து செட்லேருந்து வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எந்த மாதிரி இந்த வருஷம் வரும்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன் 1.1 1.21 நல்லா படிச்சின்னா ஒரு 2 மார்க் எழுதிடலாம். எப்படி பார்த்தாலும் 1.1 1.2லேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி 1.5 1.4 நல்லா படிச்சுக்கும். 1.3 படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. 1.5ல் எஃப்ஓஜி ஜிஓஎஃப் ஆர் ஏ கண்டுபிடிக்கிறது, கே கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் 1.4ல் 1 to 1 ஃபங்க்ஷன், அந்த லைனாக சம்ஸ் இருக்கும். 1 to 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷனாக, பைஜெக்ஷனாக, இந்த மாதிரி இருக்கும், அதை கேட்பாங்க. ஸோ மித்தபடி எதுவுமே வராது. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருந்தீங்கன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர்லையும் உங்களுக்கு 2 கேட்பாங்க. இதில் வந்து கம்பல்சரியில் 1 போயிடுச்சு, அதனால தான் 1 கேட்டிருக்காங்க. நான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் போகிறத மட்டும் படிங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். 7th டேர்ம் கண்டுபிடி, 19th டேர்ம் கண்டுபிடி, ஏபிலையும் ஜிபிலையும் பாரு. அதுக்கப்புறம் 2.4ல் கூட நமக்கு வந்து ஆட் ஈவன் கேட்பாங்க. 2 3 அந்த சம்மு. இந்த மாதிரி மொக்க சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 எழுதிடலாம். ஸோ அது என்னென்னா பார்க்கணுங்கிறது நான் இம்பார்ட்டன்ட்லேயே 2 மார்க் போடும்போது சொல்கிறேன். அல்ஜிப்ராலேயே 2 கேட்பாங்க. மேட்ரிக்ஸும் அல்ஜிப்ரா கூட தானே இருக்குது. மேட்ரிக்ஸ்லேருந்து 1 வந்துடும். இன்டூ பண்ணுற மாதிரி கேட்டாலும் கேட்கலாம், டிரான்ஸ்போஸ் எடுக்கிற மாதிரி கேட்கலாம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது அதெல்லாம் கிடையாது, எல்லாமே பாரு, ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது எல்லாமே பாரு. இதில் வந்து அல்ஜிப்ரால நேச்சர் ஆஃப் ரூட் இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 3.13 3.9 கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் 3.7 கேட்க வாய்ப்பு இருக்குது, சின்ன சம் மட்டும், சின்ன சம். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடல் வேல்யூ கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்சிஎம் 3.3 கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்க்ளூடல் வேல்யூ வந்து 3.5. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்திங்கனாலே போதும், 2 மார்க் எழுதிடலாம். அடுத்தது ஜாமெண்ட்ரி பார்த்துக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் எழுதுங்க, 1 தான் வரும். அடுத்தது வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 2 வரும். பாருங்கள், பேரலாக பர்பண்டிகுலராக பார்க்குறது 5.4ல் பார்த்துட்டு கண்டிப்பாக 1 வரும். இந்த ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறது 2 பாயிண்ட் ஸ்லோப்பு 1 கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க சொல்லி 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கேட்கலாம். இல்லைனா 1 பாயிண்ட் ஸ்லோப், அதாவது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்செப்ட் வச்சு கேட்கலாம், y = mx + c. ஸோ இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். பேரல் பர்பண்டிகுலர் லாஸ்ட் எக்ஸைஸும் பார்க்கணும், 5.2ம் பார்க்கணும், 5.3 பார்க்கணும். 5.1ல் கொலிநீர்னு ஒன்று இருக்குது, இல்லைனா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இதை தான் கேட்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் கேட்கக்கூடிய 2 பாயிண்ட் ஸ்லோப்பு கண்டிப்பாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிற மாதிரி 2 பாயிண்ட் ஃபார்மில் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது ஈஸி தான். அந்த லேடரு, கைட்டு, ராக்கு, அந்த 5 சம் இருக்கும். ஒரே ஒரு சம் 6.2லேருந்து 6.3 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த தடவை 6.1ல் ஏதாவது கேட்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் 1 தான் வரும், மாற்றி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 6 எக்ஸாம்பிள் பார்த்திங்க, எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு 3 சம் பார்த்துக்கோங்க. அதில் அப்புறம் நமக்கு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கேட்டிருக்காங்க மென்சுரேஷன். இந்த தடவையும் மென்சுரேஷன் 7.1 7.2ல் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கனாலே போதும், 10 சம் படித்தா போதும், 2 மார்க் எழுதிடலாம். அடுத்து ஸ்டாட்டில் r = l - s தான் இந்த வருஷமும் வரப்போகுது. இந்த பேஸ் சம்மும் வரலாம், இல்லை சாதாரண நம்பர் கொடுத்து r = l - sன்னு போட சொல்லலாம். இல்லை nth நேச்சுரல் நம்பர் 21 நேச்சுரல் நம்பரும் ஒரு சம் இருக்குது, அது வரலாம். அந்த மாதிரி கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் வரும். ப்ராபபிலிட்டியில் இதை விட ஈஸியாக ஒரு 2 காயின் டாஸ்ட், 2 டை, சிங்கிள் டை, இந்த மாதிரி 3 காயின் டாஸ்ட், இந்த மாதிரி தான் வரப்போகுது. 8.4லேருந்து தான் வரப்போகுது, 3லேருந்து தான் வரப்போகுது. அதிகமாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஏபிஜிபியில் கேட்டாங்க, பட் எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். ரெடியாக இருங்க. கம்பல்சரி எழுதணும்னா யூனிட் எக்ஸைஸும் படிச்சிருக்கணும். யூனிட் எக்ஸைஸ் மூலியம்னா நம்ம கான்செப்டை தரவாக இருக்கணும். 8 சாப்டர், அப்போ தான் எழுத முடியும். அடுத்த 5 மார்க்கு ஏ கிராஸ் கண்டிப்பாக 1 வந்துடும், ஓகேவா? ஆரோ டயக்ராம் அதையும் பார்த்துக்கோ. எஃப்ஓஜி இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் எக்ஸைஸ் ஃபஸ்ட் சாப்டரில். அதுக்கப்புறம் f(x) 9th சம் 10th சம் எக்ஸாம்பிள் இருக்குது 1.4ல். ஸோ 2 5 மார்க் வரும் இந்த சாப்டரில். அதேமாதிரி ஏபிஜிபியில் இந்த தடவை ரேக்கா 3 கன்சிடர்டம், 4 கன்சிடர்டம், மதர் சம், ரேஷியோ சம், 6 times the 24th டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணுற சம் ஏபியில் 2.5ல் இருக்குது, அதுவும். ஸோ HCF கேட்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 3 5 5
அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம். அடுத்தது வழக்கமாக a² - 5a + 7i = 0 அந்த சம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஆங்கிள் பைசெக்டருக்கு பதில் இந்த தடவை தேல்ஸ் தியரம் ஆர் பித்தகரஸ் தியரம் தான் கேட்பாங்க. மீடியனும் பார்த்துக்கோங்க. இந்த 3 தியரம் பார்த்தா போதும். இதில் AB டிரான்ஸ்போஸும் பாருங்கள், a² - 5a அந்த சம் தான் வரும். குவாடிலேட்டரில் எல்லா குவாடிலேட்டரும் பார்த்துக்கோ, பேரலோகிராமும் பார்த்துக்கோ, ட்ரெப்பீசியும் பார்த்துக்கோ, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோஆர்டினேட் ஜம்பில் 2 5 மார்க் கேட்பாங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. அதில் ஒரு 5 மார்க் ஆல்டிடியூட் மீடியனாக இருக்கக்கூடும். 5.3ல் 9th சம், அதையும் பார்த்துக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஏமாந்துட்டாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த வருஷம் ஷிப் சம்மாக இருக்கலாம், ஏரோப்ளைனாக இருக்கலாம், ட்ரீ சம்மாக இருக்கலாம், ஸோ அந்த மேன் விண்டோவாக இருக்கலாம். ரிப்பீட்டடாக எது வருதோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது நம்ம மென்சுரேஷனில் 2 5 மார்க் கேட்பாங்க. 7.2லேருந்து 7.4 வரைக்கும் நான் சொல்கிற சம் பார்த்தீங்கன்னா 2 எழுதிடலாம். ஒருவேளை 7.1ல் கேட்டாங்கன்னா அதுலேயுமே நான் சம் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதினா போதும். நான் சொல்கிறது பார்த்தாங்கன்னா 1ஆவது எழுதிடலாம். லக் இருந்தால் போன வருஷம் மாதிரி வந்துச்சுன்னா 2மே எழுதிடலாம். 7.2 7.3 7.4 பார்த்தா ஸ்டாட்லேருந்து ஒன்று வரும், அது ஆப்ஷனில் விட்டுருங்க. ப்ராபபிலிட்டி 8.3 8.4 நான் சொல்கிற சம் மட்டும், ரொம்பலாம் பார்க்க வேண்டாம். வெறும் 3 சம் தான் 8.3ல், அந்த 2 டே 8, அதுக்கப்புறம் பேக் சம் தான் இதே சம்மு, அதுக்கப்புறம் 3 காயின், அப்புறம் 2 டே வந்து நம்ம இதுலேயும் இருக்குது எக்ஸாம்பிளில். அதேமாதிரி 8.4ல் 2 டே சம் இருக்குது, பாக்ஸ் சம் இருக்குது, NCCNS சம் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் சம் இருக்குது. இதெல்லாம் தான் கேட்பாங்க. லாஸ்ட்டு கம்பல்சரி எப்படி வேணாலும் வரலாம்ப்பா. போன வருஷம் அல்ஜிப்ராவில் கேட்டிருக்காங்க, எப்படி வேணாலும் வரலாம். 8 சாப்டருமே 4வது சாப்டர் தவிர மீது எல்லா சாப்டருமே கான்செப்ட் தரவாக இருங்க. கன்ஃபார்மாக இந்த வருஷம் நம்மளால் அடிக்க முடியும், ஈஸியாக தான் கேட்பாங்க. 8 நாள் ட்ரீவ் இருந்தாலும் ஈஸியாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் 2 டேஞ்சன்ட் பார்த்துக்கோங்க. 2 டேஞ்சன்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்து 4.1 4.4 ஜாமெட்ரி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டப்பா போடுற மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டப்பா போடாமையும் டேபிள் கொடுக்காமையும் இருந்தால் கூட நீங்கள் போடணும். ஸோ இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது நம்ம ஈஸி தான், பட் இதில் தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் நான் இதை பார்க்க சொல்கிறேன். முன்னாடி எக்ஸசைஸு இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷனே பாருங்கள், ஓகேவா? சூப்பராக ஸ்கேலு எல்லாமே போட்டு கண்டுபிடிக்கிறது டப்பாலாம் போட்டு XY எல்லாம் கண்டுபிடிச்சி சூப்பராக போட்டிங்கன்னா 8 மார்க் கிடச்சிடும். மேக்ஸ் முடிஞ்சு எப்படி வரும்னு தெரிஞ்சு போச்சு, ஈஸியாக தான் வரப்போகுது. சயின்ஸு புக் பேக் 1 மார்க்கே நமக்கு 12 எல்லாமே புக் பேக் வந்துடும். 1 மட்டும்தான் ட்விஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 1மே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் ஒழுக்கமாக படித்தாலே போதும், அண்ட் சம்மரி மாதிரி அந்த புக்கில் இருக்கும், அது படித்தாலே போதும். 2 மார்க் எல்லாமே புக் பேக் தான். நீ புக்கில் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற புக் பேக் மட்டும் படித்தா போதும். கலோரி, லாங்கிடியூனல் வேவு, ரஸ்டிங் அயனு, நெசசரி கண்டிஷன், மேத்ஸை ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வு, போல்ட்டிங்கு பாருங்கள், இந்த டயக்ராம் கேட்டிருக்காங்க. டயக்ராமெல்லாம் நான் சொல்கிறது படித்தா போதும். அடுத்து கிவி, ட்ரீஸ் ஆர் கட் டவுன் ஏன் அப்படின்னு கேட்குறேன். இது பாருங்கள், சம்மு வந்து கெமிஸ்ட்ரிலையும் கேட்கலாம், ஃபிசிக்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்கறது மட்டும் இந்த வருஷம் படித்தா போதும். இந்த வருஷம் PH தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இந்த வருஷம் கேட்டுட்டாங்க, போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் வராதுன்னு நினைக்காதீங்க, வேறு ஏதாவது கேட்கலாம். நிறையா இருக்குது. ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு 4 அதாவது 3 4 மார்க் கேட்பாங்க, பார்த்தீங்களா? 3மே எழுதுகிற மாதிரி தானே கேட்டிருக்காங்க. இந்த தடவையும் 3மே ஈஸியாக தான் கேட்பாங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் உள்ளே புகுத்த மாட்டாங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேணுன்னா கம்பல்சரியில் தான் கேட்பாங்க. அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தரவாக படித்தா 3 4 மார்க்கு. நான் சொல்கிற மாதிரி புக் பேக் படித்தா போதும், புக்கின் படித்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது அவகாட்ரோலாம் பாருங்கள், 3 கெமிஸ்ட்ரி, கிளென்சிங் ஆக்ஷன், அலாயிங் ஒன்று புக்கின். இது 2 புக் பேக். அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ரோலாவும் புக்கின் தான், பட் இம்பார்ட்டன்ட் தான், நம்ம இம்பார்ட்டன்ட்டில் கொடுப்போம். புக் பேக் என்ன தான் நம்ம பார்க்க சொன்னாலும் புக்கினில் ஒரு சில விஷயங்கள், இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அது புக்கின் தான். ஸோ புக்கினில் சில கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கணும்னு நம்ம கொடுக்குறோம், அதை மட்டும் பார்த்தா போதும், நான் சொல்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஸோ இதையும் 3 எழுதிடலாம். அப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படித்தாலே நம்மளால் 6 எழுதலாம். என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை, சயின்ஸில் ஏபின்னு போட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது அதிகமாக போன வருஷம் கேட்கல, இந்த வருஷம் அதிகமாக கேட்கலாம். ஆனால் முந்தின வருஷம் அதிகமாக ஏபின்னு போட்டு கேட்டாங்க. ஆனால் எல்லாமே ஈஸி. நீங்கள் சயின்ஸில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க்காக நினச்சிடாத, அது 4 மார்க்காக ஏபின்னு போட்டு கேட்பாங்க, இல்லை 7 மார்க்காக ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. அப்போ 2 மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது லோகோமோஷன் லீச் ஈஸி, நியூரான் ஈஸி, சாயில் கான்சிக்யூஷன் ப்ரிவென்ஷன் இது ஓனாகவே எழுதலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கேட்டாலே இதில் ஒரு 3 பாயிண்ட், இதில் ஒரு 3 பாயிண்ட், 2 பாயிண்ட் எழுதினாலே மார்க் கொடுத்துட்றாங்க. சம்மு வந்து 5th எக்ஸசைஸில் கேட்டாங்க, சவுண்ட் லெசனில். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். இப்போ 2வது லெசனில் வரும், 4வது லெசனில் வரும், இல்லை லாஸ்ட் லெசனில் வரும், சரிங்களா? ஃபிசிக்ஸில் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் என்ன நடந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு யூனிட்டில் எப்போவுமே கேட்குறது தான் லீனியர் மொமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் கேட்டாங்க. இந்த தடவை 2nd யூனிட்லேருந்து கேட்கலாம், இல்லை 3rd யூனிட்லேருந்து கேட்கலாம், ஈஸியாக தான் வரும். 4th யூனிட்லேருந்து எப்பவுமே ஒரு 7 மார்க் வருது, ஆனால் அது புக் பேக் தான் கேட்குறாங்க. பாருங்கள், புக் பேக் தான் இது போன கொஸ்டின். இதுக்கு பதிலாக எல்இடி பல்ப் கேட்கலாம், இல்லை ரெசன் சீரிஸ் பேரல் கேட்கலாம், கஷ்டமாக கேட்கலாம்.
பட் ஆனால் வந்து ஒன்று கஷ்டம் ஒன்று ஈஸியாக கூட கேட்கலாம் பாருங்கள். இது ரெண்டுமே புக் பேக் தானே, இதில் என்ன கஷ்டம் இருக்குது? பட் கஷ்டப்படுத்தணும். ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஆல்ஃபா பீட் ஆகாமல் திரும்ப ரிப்பீட் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் பாருங்கள் கேட்டிருக்காங்க, அது கேட்கலாம். இந்த மாதிரி பல கொஸ்டின்கள் இருக்குது. ஸோ அதனால் புக் பேக்கே நம்பி நீங்கள் போனீங்கன்னா கூட 7 மார்க் கிடச்சோன்னா என்ன ஒன்று நான் சொன்ன மாதிரி 2 மார்க்கையும் சேர்த்துப்படி 2 மார்க்கே ஸ்பிளிட் பண்ணி கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இதில் தான் ஆப்பே அடிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மார்க்கை சேர்த்து கேட்டுட்டாங்க. அந்த சொல்யூஷன் லெசனில் பாருங்கள் 3 2 மார்க் சேர்த்து அப்படி பல்காக 7 மார்க்கை கேட்டாங்க. இது ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, ரிவர்சபிள் இரிவர்சபிள் கேட்டு ஒரு ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் மட்டும் என்ன பண்ணணும்னா ஹார்ட்ஸ் கொஸ்டினும் சேர்த்து பார்க்கணும். ஃபிசிக்ஸில் பார்க்கல, பயாலஜி பார்க்கலன்னா பரவாயில்ல. கெமிஸ்ட்ரியில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்ட்ஸ் கொஸ்டினும் சேர்த்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஹார்ட்ஸ் கொஸ்டின் எல்லா லெசனும் பார்க்கணுமா? எல்லா லெசனுமே பார்க்கணும். ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் கீழே 3ஆவது சொல்யூஷன் லெசன் தான் நினைக்கிறேன். சாலிட் காம்பவுண்ட் ஹீட்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க எதுன்னு. ஆனால் புக்கில் இருக்க ஹார்ட்ஸ் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். புக் பேக் 2 மார்க்ஸும் பார்க்கணும், 4 மார்க்ஸும் பார்க்கணும், 7 மார்க்ஸும் பார்க்கணும், ஹார்ட்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தாலே நீ வந்து 60 மார்க் எடுக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது 75க்கு. பயாலஜியில் நீ ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஃபுல்லாக நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 4 லெசன் தரவார், பின்னாடி வந்து 18வது லெசன்லேருந்து 23வது லெசன் வரைக்கும் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. புக் பேக் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். பாருங்கள், மோனோகோட் டைகோட் அரபிக் எனக்கு இந்த விட ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இருக்கவே முடியாது. அடுத்த வருஷமும் இதே மாதிரி தான் கொஸ்டின் வரும். பட் இதுக்கு பதில் வேறு கொஸ்டின் எதாவது கேட்பாங்க. பட் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. பயாலஜி எப்பவுமே டேரெக்டாக கேட்டதே கிடையாது. ஏபிசி ஏதாவது 1 or 2 சென்டென்ஸும் கேட்பாங்க இதில். அதனால் பயாலஜியில் நான் எந்த லெசனில் 1 or 2 சென்டென்ஸ் படிக்க சொல்கிறோம் படிக்கணும், 2 மார்க்கில் எதெல்லாம் படிக்க சொல்கிறோம் படிக்கணும். 7 மார்க்கு பல்காக கேட்க மாட்டாங்க, ஏபிசின்னு போட்டு தான் கேட்பாங்க. ஸோ இங்கே உதாரணத்துக்கு இருக்கு பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னு கேட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி ஜெம்லைன் ஜீன் தெரப்பின்னு கேட்டுட்டான். ஸோ இது 5 மார்க்கு, இது 2 மார்க்குன்னு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கே கொடுக்கல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சயின்ஸில் மட்டும் யோசிச்சுட்டு போக முடியாது, இதாக வரும் அதான் வரும்னு. நான் சொல்கிறது ஒழுக்கமாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். சயின்ஸில் ப்ராப்ளம்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஹார்ட்ஸ் கொஸ்டின் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட் லெசன்லையும் பார்க்கணும், கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. சொல்யூஷனில் புக் பேக் பார்த்தா போதும். அடுத்தது சோஷியல் சயின்ஸு. சோஷியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து 14மே புக் பேக் அட்டகாசமாக கேட்பாங்க. எதையுமே அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டம் வாங்கலாம். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கும் அப்படிங்கிறது நான் இப்போ எல்லாமே போஸ்ட் பண்ணலை. நான் சொல்கிறது அதை அப்படியே படிச்சிட்டிங்கன்னா 10 2 மார்க்குமே எழுதலாம். என்ன அந்த கம்பல்சரி மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், பிடிஏ கொஷின் பார்க்கணும், புக்கு ஃபுல்லாக இருக்க 2 மார்க் படிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபில்லப்ஸை நல்லா படிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஸ்கூலில் நடந்த கொஷின் பேப்பர் கோட்டையிலே ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் கொஷின்ஸும் படித்து வச்சுக்க. அண்ட் ப்ளூ கலர் பாக்ஸுமே ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் புக்கில் இருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 மார்க் எப்படி கேட்டாலுமே ஓனாகவே எழுதிடலாம். ஸோ ஒரு அம்சமான விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க்கில் ஹிஸ்ட்ரி மட்டுமே 5 வருது பாருங்கள். சினோஜிப் நெஸ்வார், இந்தியன் அக்ரிகல்ச்சர், பாலிகாஸ் டியூட்டிஸு, டாக்டர் ஆஃப் லேப்ஸு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அனி பெஸ்ட்டு பாருங்கள் 5 2 மார்க்கு. அப்போ நீ ஹிஸ்ட்ரி 10 லெசன் நான் சொல்கிற 2 மார்க் படித்தாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்தாலே 3 எழுதிடலாம். அடுத்தது நான் சொல்கிறது படித்தா 5 எழுதிடலாம். ரொம்ப அதுக்கும் இம்பார்ட்டன்ட் படித்தாலே 3 எழுதிடலாம். ஜாகிரஃபிலே 5 வருது, டெக்கன் பிளாட்டோ, சீசன்ஸு, டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மேஜர் ஐலாண்டு, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு பாருங்கள் 1 2 3 4 5 10 2 மார்க் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் வருது. அப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே, ஒழுக்கமாக இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா 8 பக்கம் சும்மாவே எழுதலாம். அடுத்தது சிவிக்ஸில் 2 தான் வருது. ஆனால் எது வரும்னு சொல்ல முடியாது. ஆர்கிடெக்ட் ஆஃப் நாலேஜ்மெண்ட் ஈஸி தான். ஜுடிஷியன் ஆஃப் ஹைகோர்ட்டு எழுதலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏஓ. ஆனால் எக்கனாமிக்ஸில் தான் இது கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், வாட் டு யூ நோ அபௌட் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், அதை பற்றி எழுதுங்கன்னு ஓனாக கேட்டுட்டாங்க. ஸோ இது வந்து புக்கில் இருக்க புக் இன் கொஸ்டின் கேட்டாங்க. கம்பல்சரியில் தான் நான் படிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப போட்டு ஆராயுதுங்க. எதுலேருந்து கேட்பானே சொல்ல முடியாது லாஸ்ட் கொஸ்டின் மட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே மைனூட்டாக மேலோட்டமாக அந்த சம்மரியெல்லாம் சும்மா சோஷியல் புக்கில் பார்த்திங்கனாலே இதை அட்டன் பண்ணிடலாம். பட் 2 மார்க் அட்டன் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது. ஃபில்லப்ஸு பாருங்கள், ஹிஸ்ட்ரியிலே 2 கேட்டுருவாங்க எப்போவுமே. அடுத்த ஜாகிரஃபியில் 1 வந்துடும், சிவிக்ஸில் 1 வந்துடும், எக்கனாமிக்ஸில் 1 வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் போர்ட் படிங்க. ஃபில்லப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். அதனால் பயப்பட வேண்டாம், ஃபில்லப்ஸ் 5 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது ஃபஸ்ட் லெசன்லேருந்து எப்போவுமே 1 வந்துடும். சோஷியல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 1 வந்துடும். மேபி மிஸ் ஆச்சுன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 5 லெசன்லேருந்து 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம்.
பார்த்துக்கோங்க எவ்வளோ 5 மார்க் பாருங்கள் ஹிஸ்ட்ரியில். ட்ரீட்டி ஆஃப் பெர்லிஸ், வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2 2 ஆச்சுங்களா. அப்புறம் 19th century ரிஃபார்ம்ஸ் 3 விஷயம் 3 5 மார்க் வருது ஹிஸ்ட்ரியில். அப்போ ஹிஸ்ட்ரி 10 லெசன் நம்ம சொல்கிற கொஸ்டின் ஒரு 12 கொஸ்டின் தான் இருக்கும். அதை நீ படிச்சுன்னா 3 எழுதிடலாம். அடுத்து டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் நான் சொல்கிறது படிச்சுன்னா அதுவுமே எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் எவ்வளோ கேட்குறாங்க, 1 2 2 தான். ஸோ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள், இதுவும் ஜாகிரஃபி தான். 3 ஜாகிரஃபி கேட்குறாங்க, 3 ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஒழுக்கமாக படிக்கணுமா வேணாமா? அப்போது நான் சொல்கிற கொஸ்டினை படிச்சிங்கனாலே 6மே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அடுத்து சிவிக்ஸில் 2 தான் கேட்பாங்க. ஸோ மைனராக இருக்கிறத மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதா கேட்பாங்க, வேறு எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அடுத்து அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் 2 தான் கேட்பாங்க. போன வருஷமும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எது வரும்னு சொல்ல முடியாது. பட் நான் கொடுக்குற மேஜராக எல்லா இம்பார்ட்டண்ட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் 10 5 மார்க் மேட்டர்ன் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிபியூஷன் கீவரும் சேர்த்து, ஒருவேளை ஃபில்லப்ஸும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா சூப்பர். டைம்லைன் எல்லோரும் எழுதிடுவீங்கல்ல. டைம்லைன் வந்து பாருங்கள், இந்தியன் மூமெண்ட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க, வேர்ல்டு மூமெண்ட் நம்பி போகாதீங்க. பட் இருந்தாலும் வேர்ல்டு மூமெண்ட்டை நான் என்ன சொல்லியிருக்கேன், நல்லா படிக்கிறவங்க மட்டும் அந்த 1900 1920 முடி, 1920 1940 முடி. இங்கே பாருங்கள் 1910 1940 முடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம ஈஸியாக எழுதலாம் இல்லையா. அடுத்த 1930 1950 முடி. இதுலேருந்து 5 படிச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு ரொம்ப ஈஸியாக, வேர்ல்டுமே பார்த்துக்கோங்க. முடியாதவங்க இந்தியன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளேஸு, உங்களுக்கு வேர்ல்டு மேப் இருக்குது, இந்தியா மேப் இருக்குது. இந்த வருஷம் இந்தியா மேப் தான் வரும்னு நினைக்கிறேன். போன வருஷம் வேர்ல்டு மேப் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் இந்தியா மேப் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஃபஸ்ட் லெசன் 3rd லெசனுக்கு புக் பேக் இருக்க வேர்ல்டு மேப் பார்த்துட்டு இந்தியா மேப்பில் அந்த 8வது லெசனுக்கு புக்கின் எல்லாமே பார்த்துரு. அடுத்தது அதுவும் 10 5 மார்க் எழுதிடலாமா. 8 மார்க் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ காந்தி கேட்கலாம், ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி, காந்தி, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கேட்டது. இந்த வருஷம் பெரியார் கேட்கலாம், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் கேட்கலாம், கட்டபொம்மன் கேட்கலாம், யூஎன் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே 19th century ரிஃபார்ம்ஸ், அந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணவங்க 5th லெசன் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ரைஸ் ஆஃப் ஹிட்லர் கேட்கலாம் 2nd லெசனு. அதுக்கப்புறம் 1857 ரிவால்ட்டு கேட்கலாம். சுதேசி மூமெண்ட் அது வராது, சுதேசி சாரி, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாலே ஓகே. தமிழ் சிவில் டிசிப்ளின்ஸ் கேட்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியும் கேட்கலாம். ஸோ ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி நான் எல்லா 5 மார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே 8 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கேட்கலாம். 8 மார்க்னா 8 மார்க் மாதிரி ஹெட்டிங் போட்டு சூப்பராக எழுதுங்க, ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் அவங்க 5 பாயிண்ட் தான் பார்க்குறாங்க. 8 மார்க்னால் அந்த ஹெட்டிங் இருந்தால் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்க்குறாங்க, அவ்வளோதான். பெருசாக அது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்பு 8 மார்க்கு, 2 மேப் வருது. தமிழ்நாடு மேப் பார்க்கணுமா இந்தியா மேப் பார்க்கணுமான்னு கேட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியா மேப்பே பாரு, ஃபஸ்ட்டு 5 லெசனோட புக் பேக். நீங்கள் வேணால் பாருங்கள், புக் பேக்காக தான் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் புக் பேக், டெக்கன் பிளாட்டு புக் பேக், பன்னா புக் பேக், ரிவர் கங்கா புக் பேக், பிளாக் சாயில் புக் பேக், மேட்டூர் டேம் புக் பேக், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எனி ஒன், அது அப்படி தான் கேட்பாங்க. அப்போ சென்னையோ கொச்சினோ டெல்லியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே வேணாலும் இருக்குது, அது ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணுங்கிறாங்க. பெட்ரோலியம் ரீஜன் எங்கே வேணாலும் அதுவும் புக் பேக் தான். புக் பேக்கில் இருக்க ஃபஸ்ட் 5 லெசன் படித்தாலே எழுதிடலாம். புக்கின் வந்து 1 2 கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு PDF தரேன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஆஃபருக்கு தந்துட்டேன். அதை நீ இப்போ போட்டு படித்தாலே போதும். தமிழ்நாடு மேப்பும் ஈஸி தான். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இந்தியா மேப் அமையும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் 5 2 மார்க்கு, ஜாகிரஃபியில் 5 2 மார்க்கு, ஹிஸ்ட்ரியில் 3 5 மார்க்கு, ஜாகிரஃபியில் 3 5 மார்க், 8 மார்க்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான். ஸோ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலேருந்தே நிறையா வரும். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் கம்மியாக தான் வரும். இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கொஸ்டின் நாங்கள் சொல்கிறது படிச்சிங்கனாலே அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம் சோஷியலில். ஸோ சயின்ஸு நான் வேறு கோணத்தில் சொல்லிட்டேன். மேக்ஸு கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்தெந்த சாப்டர் நல்லபடியாக படிக்கணும்னு. ஸ்டாட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரிக்னாமெட்ரிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கூட கிடையாது. நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். மீதி எல்லா சாப்டருமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனால் போதுமானது. நான் கொடுக்குற கொஸ்டின் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 90 வருமா 80 வருமான சென்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இந்த வருஷம் 3மே ஈஸியாக வரும். ஏன்னா சோஷியலுக்கு லீவ் இல்லை, சயின்ஸுக்கு லீவ் இருந்தாலுமே ஈஸியாக தான் வரும். மேக்ஸுக்கு 8 நாள் லீவாக இருந்தாலும் பயப்படாதீங்க, ஈஸியாக தான் வரும். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். தமிழ் இங்கிலீஷ் கவலையே படாதீங்க, எப்பவுமே ஈஸியாக தான் வந்திருக்கு. இதுவரை கஷ்டமாக வந்ததே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் 480க்கு மேலே எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க. பாசிட்டிவாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.